வணக்கம் நண்பர்களே. நமக்கெல்லாம் தண்ணி பைப்புல இருந்து தான் வரும். ஆனா இந்த படத்துல மந்திரக்கல் மூலமா தான் தண்ணியே வரும். அதுக்காக மிருகங்களுக்கு மத்தியில நடக்கிற போட்டி பொறாமைகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, தண்ணி பஞ்சத்துல வாழ்ந்துட்டு இருக்க மிருக கூட்டத்துல அப்பா அம்மா இல்லாம தனியா வாழ்ற முள்ளம்பன்றி ஒண்ணு தண்ணியை தரக்கூடிய மந்திரக்கல்லை தேடி கிளம்புது. கூட ஒரு அணில் குட்டி துணைக்கு வருது. இந்த ரெண்டும் சேர்ந்து வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வர காட்டு பூனையையும் ஆபத்தான ஓநாய் கூட்டத்தையும் கொலக்கொடூரமான கரடி கூட்டத்தையும் தாண்டி எப்படி அந்த மந்திரக்கல்லை எடுத்தாங்கன்றத பத்தி கலவரமான அனிமேஷன்ல 2019 வெளிவந்த லாட்டே அந்த மேஜிக் ஸ்டோன் படத்தோட விளக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் பேஜஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் பறந்து விரிஞ்ச அழகான காட்டுப்பகுதியில சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடுற முள்ளம்பன்றி ஒண்ணு பூவிதழில தேங்கி இருக்க தண்ணியை குடிச்சிட்டு அதோட பொந்துக்கு போகுது. இதோட பேரு தான் லாட்டே. இந்த பயப்புள்ள நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது மற்ற மிருகங்கள்லாம் தங்களோட அன்றாட வேலையை பாக்குதுங்க. அதுவும் பாறையிலிருந்து சொட்டுற தண்ணிய பூசணிக்காயில சேர்த்து வைக்குதுங்க. நாளுக்கு நாள் இந்த சொட்டு தண்ணி கிடைக்கிறதே சிரமமா இருக்கு. அதனால சீக்கிரமா நாம எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு நல்ல முடிவை எடுத்து தண்ணி பஞ்சத்தை தீக்கணும்னு சொல்லுது ஒரு அணிப்புள்ள. இப்படி பெரிய மிருகங்கள்லாம் தண்ணியை பத்தி கவலைப்படும் போது சின்ன மிருகங்கள் ஜாலியா காஞ்சி போன குட்டையில போய் விளையாடுதுங்க. அதுங்க கூட சேர்ந்து விளையாட குட்டி அணிலும் தயக்கத்தோட போகுது. அந்த சமயம் பொந்துல தூங்கிட்டு இருந்த லாட்டே மூக்குல இலை பூந்து தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்குது. அப்போ மற்ற குட்டிங்கெல்லாம் சேர்ந்து அணில் குட்டியை கிண்டல் பண்றத பார்த்து உடனே உருண்டு வந்து எல்லாரையும் பயமுறுத்தி தெரிச்சு ஓட வைக்குது. அணில் குட்டி பயத்துல உறைஞ்சு போய் நடுங்கிட்டு இருக்க, இனிமே உனக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது சில்படின்னு அதை சமாதானப்படுத்துது லாட்டே. மற்ற குட்டி மிருகங்கள்லாம் திரும்பி வந்து தோப்பாருடா முழு நேர கோமாளியா இருக்க முள்ளம்பன்றி வந்து நம்மள பயமுறுத்திருச்சுன்னு கிண்டல் பண்ணுதுங்க. ஆமா, உடனே ஓடி போய் அப்பா அம்மா என்னை பயமுறுத்திட்டாங்கன்னு ஆளை கூட்டினு வர வேண்டியது தானேன்னு கேக்குது லாட்டே. எங்களுக்காவது அப்பா அம்மா இருக்காங்க, உனக்கு அப்படி யாரும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு வீணா பேசிக்கிட்டு இருக்க, வாங்க நாம வேற இடத்துக்கு போய் விளையாடலாம்னு மற்றதுங்க கிளம்பிடுதுங்க. சரி, உறைஞ்சு போய் நின்ன குட்டி அணிலாச்சு இதுக்கு நன்றி சொல்லணும்னு பார்த்தா அதுவும் எதுக்காக என்ன காப்பாத்துனேன்னு கேக்குது. உனக்குலாம் அவனுங்க தான் சரியான ஆளு, போய் அதுங்க கூடிய விளையாடுன்னு கத்திட்டு பொந்துக்கு போது லாட்டே. குட்டி அணில் மரத்துக்கு மேல போய் கடுப்புல உக்காந்துக்கிட்டு இருக்கப்போ அதோட தங்கச்சி வந்து என்ன ஏதுன்னு கேக்குது. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, போய் வேலையை பாருன்னு கத்துனா மறுபடியும் முள்ளம்பன்றி கிட்ட போய் மல்லு கட்டுறியா, எக்கேடோ கெட்டு போன கத்திட்டு போது தங்கச்சி அணில். அப்போ மரக்கிளையில வச்சிருந்த வால்நட்டு உருண்டு போய் லாட்டே இருக்க பொந்து வாசல்ல வந்து விழுது. தயக்கத்தோட அதை எடுக்க வந்த குட்டி அணில பார்த்து எதுக்கு தேவையில்லாம சீன் போடுற, ஒழுங்கா அதை எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுன்னு கத்துது லாட்டே. அது வாசல்ல நத்த ஓட்டுல சேர்த்து வச்சிருந்த தண்ணியை கவனிச்சு, உனக்கு மட்டும் எங்க இருந்து தனியா தண்ணி கிடைக்குது, பூசணிக்காயில இருக்க தண்ணி எல்லாமே பொது சொத்து, அதை தனியா எடுத்துட்டு வந்து வச்சுக்க முடியாதுன்னு சொல்லுது அணிக்குட்டி. இது நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது, ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டுன்னு லாட்டே கேட்க அணிக்குட்டி நத்த ஓட்டை தூக்கிட்டு வேகமா ஓடுது. பின்னாடியே விரட்டிட்டு வருது லாட்டே. இதுங்க ரெண்டும் மல்லு கட்டும் போது பூசணிக்காயில விழுந்துருது அணிக்குட்டி. சந்தரி பண்ணாம மேலே ஏறி வந்துடலாம்னு பார்த்தா பூசணிக்காய் உடஞ்சி உள்ள இருக்க தண்ணி எல்லாமே வீணா போயிடுது. அங்க ரெண்டு மிருகங்க வர்றதை கவனிச்சு லாட்டே அணிக்குட்டியை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடுது. ஆனா சேர்த்து வச்ச தண்ணி வீணா போனதை பார்த்து ஒட்டுமொத்த மிருகத்தையும் கூட்டி ஒப்பாரி வைக்குதுங்க. அணிக்குட்டியோட சேர்ந்து மரப்பொந்துல பதுங்கியிருந்த லாட்டே, நல்ல வேலை நம்ம செஞ்ச தப்ப யாரும் பார்க்கல, அது அப்படியே மறைச்சாதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லுது. ஆனா அணிக்குட்டி என்ன நடந்தாலும் எங்க அப்பா பொய் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு பாடம் நடத்திருக்காருன்னு புலம்புது. இதுங்க ரெண்டும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது போலா இருக்க மரம் உருண்டு போய் பஞ்சாயத்துக்கு நடுவுல உடஞ்சி விழுது. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது சில்வண்டுங்களுக்கு என்ன வேலைன்னு எல்லாம் கடுப்பாகி கத்த, நான் தான் பூசணிக்காயில தெரியாதனமா விழுந்து உடைச்சிட்டேன்னு சொல்லுது அணிக்குட்டி. உன்னை அப்படி செய்ய வச்சது இந்த முள்ளம்பன்றி மிருகமா தான் இருக்கும்னு மொத்த மிருகமும் சேர்ந்து லாட்டேவை குத்த சொல்லுதுங்க. அதை பார்த்த தலைவ முயல் இப்ப தேவையில்லாம சண்டை போடுறதை நிறுத்திட்டு முதல்ல தண்ணி இல்லாத சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போம்னு கத்துது. அப்போ இங்க பறந்து வந்த வயசான காக்கா, தண்ணியை தரக்கூடிய மந்திரக்கல் காணாம போனதுல இருந்து தான் நம்ம பஞ்சத்துல வாடிக்கிட்டு இருக்கோம், அதை கண்டுபிடிச்சா நிச்சயமா நமக்கு தண்ணி கிடைக்கும்னு சொல்லுது. யாருடா இந்த பைத்தியக்கார காக்காவை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டதுன்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க, என்னைக்கு மலையில இருந்து வந்த கரடி மந்திரக்கல்ல தூக்கிட்டு போச்சோ அன்னைக்குதான் பஞ்சம் ஆரம்பிச்சுது. அதனால நாம மந்திரக்கல்ல மீட்டு கொண்டு வந்தா நிச்சயமா தண்ணி பஞ்சம் போயிடும்னு சொல்லுது காக்கா. உன்னோட பெணாத்துல கேட்க நாங்க இங்க ஒண்ணு கூடல, ஒழுங்கா பறந்து போயிடுன்னு மிரட்டுதுங்க மத்த மிருகங்க. வயசான காக்காவை எல்லாரும் வரமுறை இல்லாம திட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது சொல்றது உண்மையா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குது லாட்டே. இங்க பாருடா இன்னொரு பைத்தியம்னு கிண்டல் பண்ணுதுங்க. உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி பிரயோஜனமே கிடையாது, அதனால நானே போய் கல்லை எடுத்துட்டு வரேன்னு சபதம் எடுக்குது லாட்டே. ஆமா, உங்க அப்பனை மாதிரியே காட்டுக்குள்ள போய் தொலைஞ்சிடு, எங்களுக்கு ஒரு தொல்லை விட்டா மாதிரி இருக்கும்னு சொல்லுதுங்க மத்த மிருகங்க. ஆனா காக்கா மட்டும் லாட்டேவோட தைரியத்தை பாராட்டுது. அப்போ அணில் குட்டியும் லாட்டே கூட கிளம்புறதுக்கு முன் வந்தா அதோட அப்பாவே தடுக்கிறாரு. ஆனா இவங்க யாரையுமே சட்டை பண்ணாம மந்திரக்கல்லை எடுக்கிறதுக்காக கிளம்புது லாட்டே.
அதே போல இதுங்களும் பஞ்சாயத்தை முடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு மூளைக்கு போதுங்க. லாட்டே கொஞ்ச தூரம் போனதும் திடீர்னு யாரோ மரத்தை வெட்டி போடுறத பார்த்து பதறி போகுது. யாருட அந்த வேலையை செஞ்சதுன்னு யோசிச்சா, இந்த பக்கமா தண்ணி வரும்போது அதை சேர்த்து வைக்கணும்ல, அதுக்காக அணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லுது ஒரு பீவர். எப்பா, நான் இன்னும் மந்திரக்கல்லே எடுத்துட்டு வரல, அதுக்குள்ள அணை கட்டி வைக்கிறியேன்னு அதிபுத்திசாலித்தனமா கேக்குது லாட்டே. வருமுன் காப்போம்ன்ற வார்த்தையை நீ கேள்விப்பட்டது இல்லையா? அதனாலதான் ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது பீவர். சரி, கரடி இருக்க காட்டு பகுதிக்கு எப்படி போகணும்னு கேக்குது லாட்டே. வறண்டு போனா ஆத்து பக்கமா நடந்து போனா கரடி இருக்க பகுதி வரும்னு சொல்லுது பீவர். அதை கேட்டு பீதிலேயே கிளம்பி போகுது லாட்டே. இந்த பக்கம் பாவம் லாட்டே மட்டும் தனியா மந்திரக்கல்ல தேடி போயிருக்கு. அது ஆபத்தான இடம்னு அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பாவம் தனியா என்ன பண்ண போதோன்னு புலம்பிட்டு போகுது தங்கச்சி அணில். இதை கேட்டு அணில் குட்டியும் கவலைப்படுது. அங்க மந்திரக்கல் இருக்கிறது உண்மைனா ஏதாவது ஒரு வகையில அத்தாட்சியை காட்டுங்களேன்னு காணாம போன அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணி கேட்கிறா லாட்டே. அப்போ ஒரு வண்டு மேலே ஏறி போக அதை பிடிச்சி தின்னுட்டு, ரொம்ப தேங்க்ஸ்பா, இது மூலமா எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டேன்னு நிம்மதியா தூங்க போகுது லாட்டே. அடுத்த நாள் விடிஞ்சதும் லாட்டே பொந்துக்குள்ள இருக்குதான்னு செக் பண்ண வருது அணில் குட்டி. அங்க ஆளை காணோம்னதும் பிடிவாதம் பிடிச்சது தனியா கிளம்பிடுச்சு போலன்னு சொல்லி அதை தேட போகுது அணில் குட்டி. கொஞ்ச தூரத்திலேயே லாட்டேவை கண்டுபிடிச்சு தனியா போறது உனக்கு பயம் இல்லையான்னு கேக்குது அணில் குட்டி. பயமா? எனக்கா? நாங்கெல்லாம் காட்டிலேயே கண்ணாம்பூச்சி விளையாடுறவங்கன்னு சீன் போடுது லாட்டே. நாங்க மட்டும் என்ன வீட்லயா வாழ்றோம், காட்டுல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சரிக்கு சமமா வாதாடிக்கிட்டு இருக்கு அணில் குட்டி. அது பின்னாடி இருக்க காட்டு பூனையை கவனிச்சு மவனே வாய மூடுறா, கடிச்சு கொதறிட போதுன்னு பீதிலேயே சிக்னல் தருது லாட்டே. ஆனா சத்தம் கேட்டு எந்திரிச்ச காட்டு பூனை ரெண்டுத்தையும் வெறித்தனமா துரத்திட்டு வருது. ஃபர்ஸ்ட் அணில் குட்டி மரத்து மேலே ஏறி சிறப்பா எஸ் ஆகிடுது. காட்டு பூனை லாட்டேவை குறி வச்சு அட்டாக் பண்ணலாம்னு வந்தா முள்ளு உருண்டையா ஒரு மாதிரி காட்டு பூனையவே பயமுறுத்தி அனுப்புது. அப்ரப்டா அணில் குட்டியை விரட்டிட்டு போகுது காட்டு பூனை. அது கிளைகள்ல தாவி குதிச்சு மரத்துக்கு நடுவுல பூந்துகிந்து ஓடுது. இருந்தாலும் விடாப்பிடியா துரத்திக்கிட்டு வந்த காட்டுப்பூனை ஒரு கட்டத்துல மரத்துக்கு நடுவுல மாட்டிக்குது. அதை பார்த்து அணில் குட்டி வெறுப்பேத்தினா கடுப்புல மரத்துல இருந்து வெளியே வந்து மறுபடியும் துரத்திட்டு வருது காட்டுப்பூனை. இதை காப்பாத்த ஓடி வந்த லாட்டே சிறப்பா எகிரி காட்டுப்பூனையை வெறுப்பேத்தி கலையில அடி வாங்க வைக்குது. எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள திரும்பவும் எழுந்து வருது காட்டுப்பூனை. அந்த சமயம் மரத்தை வெட்டி காட்டுப்பூனை மேல தள்ளி விடுது பீவர். அதனால தலை சுத்தி மட்டையாவது காட்டுப்பூனை. பசங்களா, தண்ணி வர்றதுக்குள்ள இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மரத்தை வெட்ட கிளம்புது பீவர். சரின்னு லாட்டே மந்திரக்கல்ல தேடி போகுது. வீட்டுக்கு வரலையான்னு கேட்டுக்கிட்டே அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகுது குட்டி அணில். அதே சமயம் புள்ளைய காணோம்னு அப்பா அணில் தலைவ முயல் கிட்ட போய் பிராது கொடுக்குது. கவலைப்படாம இரு, காக்கா அதுங்களை கண்டுபிடிச்சு கூட்டின்னு வரும். நீ பழங்களையும் மிச்சம் இருக்க தண்ணியையும் சரிக்கு சமமா பிரிச்சு கொடுக்கற வேலையை பாருன்னு சொல்லிட்டு போகுது தலைவ முயல். இதை கேட்டு அண்ணனுக்கு என்ன ஆச்சோன்னு கவலைப்படுது தங்கச்சி அணில். இந்த பக்கம் ஒழுங்கா வீட்டுக்கு திரும்பி வந்துடுன்னு லாட்டேவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு அணில் குட்டி. ரெண்டும் மல்லு கட்டிக்கிட்டே ரகசிய பொந்துக்குள்ள வந்து விழுதுங்க. இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுதுங்க. இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க தவளை உங்க அப்பா வார்த்தையை மீறி நீ இந்த பகுதிக்கு வந்திருக்கனா பெரிய ஆளுதான்னு அணில் குட்டியை பாராட்டுது. அவரு சொன்னது உனக்கு எப்படி தெரியும்னு அணில் கேட்க, எனக்கு எல்லார பத்தியும் தெரியும். அதே போல மந்திரக்கல் உண்மையாலுமே இருக்கு. அந்த கரடியை தாண்டி எடுக்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். அதே போல நைட்டு நேரத்துல காட்டுப்பூனை வெறித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கும். அதுகிட்ட சிக்காம இருக்கணும்னா நைட்டு இங்கேயே தங்கிடுங்கன்னு சொல்லுது தவளை. இப்பதான் அது மண்டை மேல ஒரு மரத்தை போட்டு வந்தோம், அதனால எங்களுக்கு அதை பார்த்து பயம் இல்லைன்னு சொல்லுது லாட்டே. இருந்தாலும் ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க, சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு காலையில கிளம்புங்கன்னு சொல்லுது தவளை. அதை கேட்டு அணில் குட்டியும் லாட்டேவை சமாதானப்படுத்தி தங்க வச்சிருது. அப்புறப்டா இதுங்களுக்கு பழங்களையும் புழுக்களையும் வச்சு விருந்து படைக்குது தவளை. அதை சாப்பிட்டு ரெண்டும் மெய் மறந்து தூங்குதுங்க. அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வந்த அணில் குட்டி கிட்ட, நீங்க 2 பேரும் நல்ல டீமா இருக்கீங்க, அதனால ஒன்னு சேர்ந்து வெற்றியோட திரும்பி வாங்கன்னு சொல்லுது தவளை. அடுத்து எந்திரிச்சு வந்த லாட்டே, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அப்பா வாழை பிடிச்சிக்கிட்டு திரியிற பசங்கெல்லாம் அட்வென்ச்சருக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லுது. இப்போ நீங்க போற பகுதியில பயங்கரமான ஓநாய்கள் இருக்கு, அதுங்களை நீங்க ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க தாகத்தை உடனடியா தீர்க்கக்கூடிய நாவல் பழத்தை நான் கொடுக்கறேன், அதை பத்திரமா பயன்படுத்தணும்னு அணில் புள்ளைகிட்ட தருது. அப்புறம் ஓநாய்கள் போய் சொல்லும், அதை நம்பிடாதீங்கன்னு எச்சரிச்சு அனுப்பி வைக்குது. அதை காது கொடுத்து கேட்காம முன்னால ஓடி போகுது லாட்டே. கொஞ்ச தூரம் நடந்து போனதும் எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, அந்த பழத்துல ஒண்ணு கொடுன்னு அணில் குட்டி கிட்ட கேக்குது லாட்டே. நீ எப்படி கேட்டாலும் தேவை இருக்கும்போது மட்டும்தான் அந்த பழத்தை கொடுப்பேன்னு சொல்லுது அணில் குட்டி. அப்போ இந்த பகுதியில இருக்க மொத்த மிருகமும் தப்பிச்சு ஓடி வருதுங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள 3 ஓநாய்ங்க இதுங்களை சுத்து போட்டு நிக்குதுங்க. அதை பார்த்து கொஞ்சம் கூட அசராம இளவரசி லாட்டேவை தடுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளு கிடையாதுன்னு சொல்லுது. ஆமா, எங்க போறீங்க இளவரசின்னு ஓநாய் கேட்க, மந்திரக்கல்ல மீட்டெடுக்க போறோம்னு சொல்லுது லாட்டே. அப்படின்னா உங்களை நாங்க தடுக்க மாட்டோம், தாராளமா போங்கன்னு வழி அனுப்பி வைக்குது ஓநாய். அதை கேட்டு நெக்கெல்லாம் நடந்து போது லாட்டே. அது கூட நின்று அணில் குட்டி ஓவரா சீன் போடாம ஒழுங்கா நடந்துவான்னு கத்துது. அப்போ ஒரு ஓநாய் கிட்ட எதுக்காக இதுங்களை சும்மா விட்டேன்னு கேக்குது இன்னொரு ஓநாய்.
எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு வில்லத்தனமா சொல்லுது. இதுங்க ரெண்டும் கொஞ்ச தூரம் பயணம் பண்ணி போனதும் எனக்கு அந்த நாவல் பழத்தை கூடன்னு கேக்குது லாட்டே. அப்போ 3 நட்சலுக்குள்ள ஒண்ணுத்துலதான் நான் பழத்தை வச்சிருப்பேன். அதை சரியா கண்டுபிடிச்சனா உனக்கே கொடுத்துடுறேன்னு வித்தியை காட்டுது அணில் குட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு ஷெல்ல சொன்னா உள்ள ஒரு மிகப்பெரிய கொட்டை இருக்கு. நீ என்னை ஏமாத்துறேன்னு லாட்டே சொன்னதும் இந்த ரெண்டுத்துல எதுக்குள்ள பழம் இருக்குன்னு கண்டுபிடிச்சனா கண்டிப்பா உனக்கே தந்துடுறேன்னு சொல்லுது அணில் குட்டி. அடுத்து ஒன்னத்தை திறந்து பார்த்தா உள்ள நத்தை இருக்கு. அப்போ 3வதுல என்ன இருக்குன்னு லாட்டே மடக்கி கேட்டா பின்னாடி பதுக்கி வச்சிருந்த பழத்தை மறுபடியும் ஷெல்ல வைக்க முடியாம கோமாளித்தனம் பண்ணி மாட்டிக்குது அணில் குட்டி. மகனே ஒழுங்கா பழத்தை கொடுன்னு புடுங்கிட்டு அதுல பாதிய அணில் குட்டியே திருப்பி தருது லாட்டே. ரெண்டும் சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கும் போது நான் ஒன்னும் இளவரசி கிடையாதுப்பா, சும்மா லொலலாய்க்கு சொன்னேன்னு மன்னிப்பு கேக்குது லாட்டே. உங்க அப்பாவும் நம்ம கூட்டத்துல ஒருத்தர் தானே எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதனால நீ சொன்ன பொய்ய நான் நம்பிட்டேன்னு தேவையில்லாம கற்பனை பண்ணாதன்னு கிண்டல் பண்ணுது அணில் குட்டி. அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்குதுங்க. காட்டுக்குள்ள பூந்து பாலைவனத்தை கடந்து கஷ்டப்பட்டு பல மைல் பயணம் பண்ணி மலைப்பகுதிக்கு வந்து சேருதுங்க. கரடி இங்க வாழ்றதுக்கான தடையமே இல்ல, எப்படி நாம மந்திரக்கல்ல கண்டுபிடிக்க போறோம், ஒழுங்கா வா வீட்டுக்கு போயிடலாம்னு கூப்பிடுது அணில் குட்டி. என்ன ஆனாலும் நான் மந்திரக்கல்ல கண்டுபிடிக்காம திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி மலை மேல ஏற ஆரம்பிச்சு சரிஞ்சு விழுந்த மரத்துல நடந்து போது லாட்டே. அப்போ இந்த நாவல் பழத்தை நீயே வச்சுக்கோ, நான் திரும்பி காட்டுக்கே போறேன்னு சொல்லுது அணில் குட்டி. உன் குடும்பத்துக்கும் உனக்கும் தான் இது தேவைப்படும், ஒழுங்கா எடுத்துட்டு ஓடி போயிடுன்னு அது கூட மல்லு கட்டுது லாட்டே. ரெண்டும் போட்ட சண்டையில நாவல் பழம் கீழே விழுந்து தெரிச்சிருது. இப்படி தேவையில்லாம சண்டை போடுறவங்கள தான் சிறந்த டீம்னு அந்த தவளை சொல்லிச்சு போல. கடுப்பேத்தாம ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு முன்னாடி போகுது லாட்டே. நான் இல்லாம உன்னால தனியா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுன்னு சொல்லுது அணில் குட்டி. உன் பேச்சை கேட்கிற மனநிலைமையில நான் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது தடுக்கி விழுந்துருது லாட்டே. அதை அணில் குட்டி காப்பாத்த வர்றதுக்குள்ள பள்ளத்தாக்கு பகுதியில விழுந்துருது. நல்ல வேலையா உருண்டை போல மாறி பாதுகாப்பா தரை இறங்கிடுது. அதை பார்த்து கவலைப்பட்ட அணில் குட்டி நீ மேல வர்றதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுது. எப்பா உன் சங்காத்தமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு தனியா கிளம்புது லாட்டே. பிடிவாதம் பிடிச்சவனு புலம்பிட்டு திரும்பி போலாம்னு பார்த்தா பறவைங்க முன்னாடி பறந்து போறதை கவனிச்சு என்ன ஏதுன்னு பார்க்க வருது அணில் குட்டி. மலைக்கு அந்த பக்கமா செழிப்பான காட்டுப்பகுதி இருக்கிறதையும் அதுல கரடிகள் மட்டும் கூட்டமா சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதையும் பாக்குது அணில் குட்டி. அப்பதான் லாட்டே சொன்னது உண்மை போலன்னு அதுக்கு புரிய வருது. சரி உடனே போய் அதை கூட்டிட்டு வரலாம்னு பார்த்தா கால் தடுக்கி காட்டுப்பகுதியில விழுந்துருது அணில் குட்டி. அதுவும் குட்டி கரடிங்க நடன பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல வந்து விழுது. அதுங்க காலடியில சிக்காம கூடவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அணில் குட்டி. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம கரடி முதுகுல ஒட்டிக்குது. இந்த குட்டி கரடி தான் இந்த இனத்தோட இளவரசரான அமரு. அதால சரியா டான்ஸ் ஆட முடியலன்னு சுட்டி காட்டிட்டு சபைக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு போகுது பெரிய கரடி. மற்ற குட்டி கரடிங்களும் அதை பார்த்து சிரிச்சிட்டு போகுது. அதுங்க கொகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி காவலுக்கு நின்ன கரடி எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புது. அமரு முதுகுல ஏதோ ஒன்று ஒட்டி இருக்கிறத உணர்ந்து தம்பி நீ யார வேணா இரு, என்னோட லொட்டாங்கை பக்கம் பதுங்கினாதான் உன்னால உள்ள நுழைய முடியும்னு உதவி பண்ணுது. அது சொன்னபடி பதுங்கி காவல் கரடி கிட்ட இருந்து தப்பிச்சிருது அணில் குட்டி. உள்ள ஜொலிக்கும் நீல மாணிக்க கற்களை பார்த்து வாய பொழகுது. ஆச்சரியப்பட்டாலும் அடக்கி வாசி, எதுக்கும் இங்க சத்தம் போடக்கூடாதுன்னு மிரட்டி கூட்டிட்டு போகுது அமரு. அந்த பக்கம் தனியா மலை மேல ஏறி வந்த லாட்டே ஒரு பொந்த பார்த்து நைட்டு இங்கே தூங்கிடலாம்னு முடிவு பண்ணி போய் படுகுது. அங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இன்னொரு முள்ளமன்றி வந்து யாரு பாணி இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்க, ஒழுங்கா கிளம்பிட்டுன்னு விரட்டி அனுப்புது. ஆனா இதுதான் தன்னோட சொந்த அப்பான்னு நினைச்சு பாசத்தோட பழக முயற்சி பண்ணுது லாட்டே. பாப்பா எனக்கு குழந்தைங்களே கிடையாது, முள்ளமன்றிகள் எப்பவுமே தனியா தான் வாழும், அது உனக்கு தெரியாதா? உங்க ஒப்பனும் என்ன மாதிரி தனியா ஒரு பொந்துல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான், முடிஞ்சா அவனை கண்டுபிடிச்சுக்கோ, இப்போதைக்கு இடத்த காலி பண்ணுன்னு கடுப்புல கத்துது வயசான முள்ளமன்றி. நான் ஒன்றும் தனியாள் கிடையாது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் தெரியுமான்னு சொல்லுது லாட்டே. எங்க முள்ளு புதருக்குள்ள பதுக்கி வச்சிருக்கியா காட்டு பாப்போம்னு கேக்குது வயசான முள்ளமன்றி. அவன் இப்போதைக்கு இங்க இல்ல, ஆனா எனக்கு ஃப்ரெண்டு தான் சொல்லி கதறி அழுவுது லாட்டே. ஏற்கனவே தண்ணி பஞ்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதுல நீ வேற கண்ணீரை சிந்தி வேஸ்ட் பண்ணாத, உனக்கு வேணும்னா தண்ணீரை தரக்கூடிய மந்திரக்கல் எங்க இருக்குன்னு சொல்லவான்னு கேக்குது முள்ளமன்றி. இனிமே எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, நான் தனியாவே வாழ்ந்துட்டு போறேன்னு அழுதுட்டே புலம்பிட்டு போகுது லாட்டே. பரவாயில்ல, வாழ்க்கை பாடத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான்னு ஃபீல் பண்ணி தூங்க போகுது முள்ளமன்றி. அதே சமயம் அணில் குட்டிய அம்மா கரடி கிட்ட சிக்க விடாம பாதுகாக்குது அமரு. அவங்க முத்தம் கொடுத்துட்டு போனதும் யார் நீ என்ன ஏதுன்னு கேக்குது அமரு. என் பேரு ஜூன். ஆமா உனக்குன்னு தனியா ஒரு நீர் ஊத்தே இருக்குதே, அதுல இருந்து நான் கொஞ்சம் குடிச்சிக்கவான்னு கேக்குது அணில் குட்டி. அதுல என்ன இருக்கு, தாராளமா குடிச்சுக்கோ, நாங்களும் ஒரு காலத்துல தண்ணி பஞ்சத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோமா, எங்க அப்பா கஷ்டப்பட்டு மந்திரக்கல்லை எடுத்துட்டு வந்து இங்க வச்சதும் தான் தண்ணி பஞ்சமே போச்சுன்னு சொல்லுது அமரு. அடங்கொய்யால, அதனாலதான் நாங்க பஞ்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அந்த மந்திரக்கல்லை மட்டும் எடுத்துட்டு போய் எங்க இடத்துல வச்சோம்னா எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும்னு சொல்லுது அணில் குட்டி. அப்படின்னா எங்க அப்பா என்கிட்ட பொய் சொல்லிட்டாரா, அதை உங்ககிட்ட இருந்து திருடிட்டு தான் வந்தாரா,
சரி நானே உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லுது அமரு. அந்த பக்கம் தனியா ஃபீல் பண்ணிட்டு போன லாட்டே கல்ல அணில் குட்டியா நினைச்சு அது தலையில ஒரு நட்சல்ல மாட்டி விட்டு, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, நான்லாம் வாழ்க்கை ஃபுல்லா தனிமையிலேயே இருக்கணுமாம்னு புலம்பிட்டு மறுபடியும் போய் முள்ளமன்றியை எழுப்பி விட்டு மந்திரக்கல் எங்க இருக்குன்னு கேக்குது. இந்த பயபுள்ள நம்மள நிம்மதியா தூங்க விடாதுன்னு சொல்லி பாதுகாப்பா கூட்டிட்டு போகுது முள்ளமன்றி. குகைக்கு வெளியே காவலுக்கு நின்ன கரடி கண்ணில் சிக்காம ரெண்டும் உருண்டையா மாறி உருண்டுகிட்டே போய் அருவி பக்கம் வந்து சேருதுங்க. அங்க லாட்டே கிட்ட உனக்கு உள்நீச்சல் தெரியுமான்னு கேக்குது முள்ளமன்றி. எனக்கு கடப்பா நீச்சலே தெரியும், கதையை சொல்லுன்னு கேக்குது லாட்டே. மேல இருக்க அருவிக்குள்ள நீந்திக்கிட்டே போனா உனக்கு மந்திரக்கல் கிடைக்கும், அதை எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லுது முள்ளமன்றி. தனியா வாழ்ந்தாலும் நீங்க தற்குறி இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவரை கட்டி தழுவிட்டு போகுது லாட்டே. அந்த பக்கம் காவலுக்கு நின்ன கரடியை மிரட்டி கொஞ்சம் தூரம் போன அமருவை நிறுத்தி அது பின்னாடி பதுக்கியிருந்த அணில் குட்டியை கண்டுபிடிச்சு தொக்கா தூக்கிட்டு போகுது காவல் கரடி. அதே சமயம் கஷ்டப்பட்டு உள்நீச்சல் போட்டுக்கிட்டு வந்த லாட்டே குகைக்குள்ள நுழைஞ்சிடுது. அங்க இருக்க காவல் கரடிகள் கிட்ட சிக்காம தண்ணிலேயே நீச்சல் போட்டு கரடி அரசன் இருக்க பகுதிக்கு வந்து சேருது. அந்த பயபுள்ள கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கப்போ இது சைலண்டா புந்து மந்திரக்கல்லை எடுக்கலாம்னு பார்த்தா கால் தடிக்கி தண்ணியில விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு மீன் தான்னு நினைச்சு தூக்கத்திலேயே தூக்கி போடுது கரடி அரசன். அப்போ மீன்களை கணக்கெடுக்கிற காவல் கரடிகள் லாட்டேவை பார்த்து, மொவலே அத்துமீறி குகைக்குள்ள நுழைஞ்சிருக்கன்னு சொல்லி பொந்துல அடைச்சு வைக்குதுங்க. உள்ள ஏற்கனவே புடிச்சிட்டு வந்த அணில் குட்டி இருக்கிறத பார்த்து நீ எப்படி இங்க வந்தன்னு கேக்குது லாட்டே. நீ போனதுக்கு அப்புறம் காட்டுக்கு கிளம்பலாம்னு தான் பார்த்தேன், ஆனா இந்த இடத்த கவனிச்சு தெரியாதனமா தடுக்கி விழுந்துட்டேன். இங்க இருக்க அமருன்ற கரடி தான் எனக்கு உதவி பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்துச்சு, அதுவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமான்னு சொல்லுது அணில் குட்டி. அப்ப நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா, உன்கிட்ட நான் முட்டாள்தனமா கோவப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுது லாட்டே. நீ கேனத்தனமா நடந்ததை நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டு தனியா எடுத்து வச்சிருந்த ஒரே ஒரு நாவல் பழத்தை பாதியா புட்டு கொடுக்குது அணில் குட்டி. ரெண்டும் அதை சாப்பிட்டு நிம்மதியா தூங்குதுங்க. இன்னொரு பக்கம் வயசான காக்கா இதுங்க ரெண்டுத்தை தேடி வருது. கீழே காட்டுப்பூனை வெறித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து நிச்சயமா இதை தாண்டி பசங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு முடிவு பண்ணி பறந்த போது காக்கா. அடுத்த நாள் விடிஞ்சதும் பாறைய விலைக்கு ரெண்டுத்தையும் காப்பாத்த வருது அமரு. லாட்டே அதை பார்த்து முறைச்சிக்கிட்டு நிக்க, எப்பா இது என் ஃப்ரெண்டு தான்னு சொல்லுது அணில் குட்டி. இருந்தாலும் அதை பொறாமையோட தான் பாக்குது லாட்டே. அப்போ காவல் கரடிகள் அமருவை பிடிச்சு தூக்கிட்டு மறுபடியும் இதுங்களுக்கு உதவி பண்ண வந்துட்டீங்களா, அரசர்கிட்ட இதை பத்தி சொல்லியே ஆகணும்னு 3 பேரையும் தூக்கிட்டு வராங்க. அவரு மத்த கரடிகளுக்கு நடன பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ உள்ள புந்த காவல் கரடிகள் அரசர்கிட்ட விஷயத்த சொல்லி 3 பேரையும் நிறுத்துறாங்க. அமரு, எத்தனை வாட்டி தான் நீ இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்ப, சரி நீங்க யாருடா, எங்க இருந்து வரீங்கன்னு லாட்டேவையும் அணில் குட்டியையும் பார்த்து கேக்குது. நாங்க தொலை தூரத்துல இருந்து வரோம், எங்க பகுதியில ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கிறதுக்கே அபூர்வமா இருக்குதுன்னு சொல்லுது அணில் குட்டி. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்னு கரடி அரசன் சொன்னதும், உங்ககிட்ட இருக்க மந்திரக்கல்லை மட்டும் கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும்னு கேக்குது லாட்டே. யாருகிட்ட வந்து என்ன கேக்குறீங்கன்னு தெரியுதா, ஒழுங்கா ஓடி போயிடுங்கன்னு மிரட்டுது கரடி அரசன். எங்க கிட்ட இருக்க மந்திரக்கல்லை திருடிட்டு வந்து இங்க வச்சுட்டு நீ நெக்கலா பேசுறியான்னு கேக்குது லாட்டே. கொஞ்சம் விட்டா ஓவரா பண்ணுவீங்களே, முதல்ல இதுங்களை தூக்கி வெளியே கிடாசுங்கன்னு காவல் கரடிக்கு உத்தரவிடுது கரடி அரசன். சரின்னு அதுங்களும் ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போகும்போது குரூப் டான்ஸ் ஆட தொடங்குதுங்க மத்த கரடிங்க. கரடி அரசனோட கொரியோகிராஃப்ல சிறப்பா டான்ஸ் ஆடுறத பார்த்து காவல் கரடிங்க உறைஞ்சு போய் நிக்குதுங்க. அரசனும் அதே போல மத்த கரடிங்க ஆடுறத மெய்சிலிருத்து பாக்குறாரு. விதவிதமா அதுங்க தண்ணில போடுற ஸ்டெப்பை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இந்த கேப்ல எஸ் ஆன லாட்டேவும் அணில் குட்டியும் நேரா மந்திரக்கல்லை எடுக்க ஓடுதுங்க. எல்லாரோட கவனமும் டான்ஸ் ஆடுறதுல தான் இருக்கு, அதனால நீங்க பத்திரமா தப்பிச்சு போங்கன்னு சொல்லுது அமரு. அப்புறம்டா அணில் குட்டியை கரடிங்களை நோட்ட விட சொல்லிட்டு மந்திரக்கல்லை எடுக்க முயற்சி பண்ணுது லாட்டே. தனியா அதால தூக்க முடியலன்னதும் அணில் குட்டியை கூப்பிடுது. அப்போ கரடிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரமிடு மாதிரி ஒன்னுத்துக்கு மேல ஒன்னு ஏறி நிக்க அரசன் எல்லாத்துக்கும் மேல பெருமையா நின்று வித்தையை காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த கேப்ல அணில் குட்டியும் லாட்டேவும் சேர்ந்து மந்திரக்கல்லை எடுத்துட்டு எஸ் ஆகுதுங்க. அதனால தண்ணி ஓட்டம் நின்று கரடிகள் நீந்திக்கிட்டு இருக்க பகுதி வறண்டு போகுது. உடனே பிரமிடு மாதிரி நின்ன கரடிகள் மொத்தமும் சரிஞ்சு விழுது. கரடி அரசன் மட்டும் மந்திரக்கல்லை திருடிட்டு போறத கவனிச்சு அழகா சரிக்கிட்டே மேல வந்து அமரு கிட்ட இதுங்க ரெண்டுத்தையும் பிடிக்க சொல்லுது. அந்த பயபுள்ள இதுங்களுக்கு உதவி பண்றதுனால வெறுசா வாங்கடா, சிக்கனா வெட்டி பிடுவாங்கன்னு சொல்லி வேகமா முன்னேறி போகுது. இதுங்களை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அரசனே களத்துல இறங்குது. சிறப்பா சந்து பொந்துல சறுக்கிட்டு போய் ரெண்டுத்தையும் பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணுது. ஆனா இதுங்க 3 ஏடா கூடமா சறுக்கிட்டு போனாலும் எஸ்கேப் ரூட் தெரிஞ்ச அமருவால சிறப்பா சறுக்கிட்டே போய் ஒரு பொந்துக்குள்ள பூந்து கொகையை விட்டு வெளியே வருதுங்க. பின்னாடியே சறுக்கிட்டு வந்த கரடி அரசன் பெருசா இருக்கிறதால தலை மட்டும் வெளியே மாட்டேங்குது. அதை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணுது லாட்டே. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லி ரெண்டுத்தையும் தூக்கிட்டு ஓடுது அமரு. உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு கரடி அரசன் கத்துக்கிட்டு இருக்க பின்னாடியே மத்த கரடிகளும் சறுக்கிட்டு வந்து அரசன் மேல மோதி நிக்குதுங்க. இந்த முட்டாள் கும்பலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ணுது கரடி அரசன். அதே சமயம் லாட்டேவையும் அணில் குட்டியையும் மரப்பாலம் இருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து சேருது அமரு.
இதுக்கு நன்றி சொல்லிட்டு மரத்து மேல ஏறி வேகமா அணில் குட்டி ஓடுது. ஆனா லாட்டே கீழே விழுந்துருவோம்ன்ற பயத்திலேயே நிக்குது. அதை நேரா பார்க்க சொல்லிட்டு பொறுமையா அழைச்சிட்டு போகுது அணில் குட்டி. அப்போ வெறித்தனமா வந்த கரடி அரசன் அமருவை தள்ளிவிட்டு இதுங்க ரெண்டுத்தையும் பிடிக்க முயற்சி பண்ணுது. அப்புறம்டா அணில் குட்டி முள்ளு குத்தினாலும் பரவாயில்லன்னு லாட்டேவை முன்ன தள்ளிட்டு கரடி அரசன் கூட மரத்திலேயே நின்று கபடி விளையாடிக்கிட்டு இருக்கு. அது முதுகுல ஏறி நல்லா வெறுப்பேத்தி விட்டதும் கரடி அரசன் எகிரி குதிக்குது. அதனால மரம் உடஞ்சி போய் கீழே விழுது. நல்ல வேலையா அணில் குட்டி மட்டும் சாமர்த்தியமா எஸ் ஆகிடுது. கீழே விழுந்த கரடி அரசன் கத்துற சத்தம் கேட்டு ஓநாய்கள் 3 இந்த பக்கமா வருதுங்க. அப்போ மந்திரக்கல்ல வைக்க வேண்டிய இடத்துக்கு ஓடுதுங்க லாட்டேவும் அணில் குட்டியும். அங்க வந்த ஓநாய் கூட்டம் கரடி அரசன் கிட்ட இருந்து மந்திர கல்லை திருடுறதுக்கு சரியான ஆளு நீங்க தானு தெரிஞ்சு உங்களை விட்டேன். இப்போ எனக்கு அந்த கல்லு வேணும், ஒழுங்கா அதை கொடுத்துட்டு போயிடுன்னு மிரட்டி கேக்குது ஓநாய். என்னடா பண்றதுன்னு இதுங்க ரெண்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரடி அரசன் வருது. யாரு கல்லுக்கு யாருடா உரிமை கொண்டாடுறது, ஒழுங்கா ஓடி போயிடுங்கன்னு மிரட்டுது. ஆனா ஓநாய்ங்க 3 சேர்ந்து கரடியை சுத்து போடுதுங்க. இந்த கேப்ல இதுங்க ரெண்டும் எசாவலாம்னு பார்த்தா காட்டுப்பூனை வழிமறிச்சு நிக்குது. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறப்டா தப்பிச்சு ஓடுற வேலையை பாக்குதுங்க. உடனே கரடியும் ஓநாய்களும் மந்திரக்கல்ல புடுங்குற வேலையை பாக்குதுங்க. காட்டுப்பூனை இதுங்க ரெண்டுத்தையும் வேட்டையாட முயற்சி பண்ணுது. 3த்துக்கிட்டையும் சிக்காம மந்திரக்கல்ல காப்பாத்துற வேலையை பாக்குதுங்க லாட்டேவும் அணில் குட்டியும். லாட்டே மந்திரக்கல்ல மேல தூக்கி போட்டா ஓநாய் அதை கவ்வ முயற்சி பண்ணுது. அப்போ அணில் குட்டி சிறப்பா எகிரி மந்திரக்கல்ல பிடிச்சி மறுபடியும் லாட்டைக்கிட்டே திருப்பி கொடுக்குது. அப்போ கரடி காட்டுப்பூனை ஓநாய் கூட்டம் இதுங்க 3 ஒன்னா சேர்ந்து லாட்டையை பிடிக்கலாம்னு எகிரினா ஒன்னோடு ஒன்னு மோதி கீழே விழுதுங்க. இதுக்கு மேல இதுங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்ச லாட்டே 3 நட்சல்ல காமிச்சு மந்திரக்கல்லை இதுல மறைச்சி வைப்போம், எதுல இருக்குன்னு சரியா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் மந்திரக்கல் சொந்தம்னு சொல்லுது. இத்தினூண்டு செல்லுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய மந்திரக்கல்லை வைப்பீங்கன்னு புத்திசாலி ஓனாய் கேட்க அணில் குட்டி கிட்ட கண்ணை காமிச்சு சாம்பிளை காட்டுறாம அவனேன்னு சொல்லுது லாட்டே. உடனே மந்திரக்கல்ல ஷெல்குள்ள வைக்கிற மாதிரி சீனை போட்டு வால் பின்னாடி மறைச்சு வச்சுட்டு வித்தையை காட்டுது அணில் குட்டி. அதை பார்த்து 3ம் போட்டிக்கு தயார்னு ரெடியா இருக்குங்க. சரின்னு எப்பவும் போல மந்திரக்கல்ல பின்னாடி வச்சுட்டு நட்சல்ல சுத்தி காட்டுது அணில் குட்டி. இதுங்க 3ஓட கவனமும் நட்சல் மேல இருக்கப்போ மந்திரக்கல்லை எடுத்துட்டு முன்னாடி போகுது லாட்டே. ஃபர்ஸ்ட் காட்டுப்பூனை இருக்க நட்சல்ல தேர்வு செய்து, அடுத்ததா ஓனாய் மோப்பம் முடிச்சு 2வது இருக்க நட்சல்ல தேர்வு செய்து, கடைசியா இருக்க நட்சல்ல தேர்வு செய்து கரடி அரசன். அதே சமயம் மந்திரக்கல்ல மேல எடுத்துட்டு போன லாட்டே தடுக்கி விழுந்துருது. இந்த சத்தம் கேட்காம இருக்க ஃபர்ஸ்ட் ஷெல்ல திறந்து காட்டுது அணில் குட்டி. அதுல மந்திரக்கல் இல்லைன்னதும் காட்டுப்பூனை ஏமாந்து போகுது. அதை பார்த்து ஓனாயும் கரடியும் கைகொட்டி சிரிக்குதுங்க. அடுத்து ஓனாய் தேர்வு செஞ்ச நட்சல்ல திறந்தா அதுலயும் மந்திரக்கல் இல்லைன்னதும் ஓனாய் கடுப்பாகுது. இப்போ கரடி கைகொட்டி சிரிக்குது. மந்திரக்கல் எனக்கு தானே சந்தோஷப்படுது. அதுக்குள்ள மந்திரக்கல்ல சரியான இடத்துல வச்சு உள்ள அழுத்த முயற்சி பண்ணுது லாட்டே. அப்போ கடைசி செல்லையும் திறந்து உள்ள இருக்க நத்தையை காட்டி வெறிப்பேத்துது அணில் குட்டி. அதை பார்த்து செம்ம கடுப்பான கரடியும் மத்த கும்பலும் அணில் குட்டியை விரட்டிட்டு வருதுங்க. எம்மாடி சீக்கிரம் கல்ல பொறுத்து, இல்லைன்னா நம்மள பொழந்துடுவாங்கன்னு சொல்லுது அணில் குட்டி. அப்புறம்டா 3ம் சேர்ந்து அணில் குட்டியை தள்ளிவிட்டு மந்திரக்கல்லை எடுக்க ஓடுதுங்க. ஆனா லாட்டே சிறப்பா எகிரி குதிச்சு கல்ல பக்காவா பொருத்தினதும் தண்ணி பீறிட்டு அடிக்குது. அருவி போல வெளியேறின தண்ணியால கரடி காட்டுப்பூனை ஓனாய் கூட்டம் இதுங்க எல்லாமே சேர்ந்து ஏடா கூடமா அடிச்சுக்கிட்டு போதுங்க. அணில் குட்டி தண்ணி பாதையில சிக்காம ஒரு கிளைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, அதுவும் உடஞ்சி கீழே விழுந்துருது. எப்படியோ தண்ணியை வர வச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்ட லாட்டே அணில் குட்டி கீழே விழுந்ததை பார்த்து உடனே எகிரி குதிச்சு அதை போய் காப்பாத்துது. நாம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டதால தான் இந்த வேலையை செய்ய முடிஞ்சதுன்னு பெருமையோட சொல்லுது. அப்போ காக்கா இதுங்க ரெண்டுத்தையும் அலைக்கா தூக்கிட்டு காட்டுப்பகுதிக்கு போகுது. காஞ்சி போன ஆத்து வழியா தண்ணி போறதை பார்த்து முள்ளம்பன்றி லாட்டேவை நினைச்சு பெருமைப்படுது. அதே போல தவளையும் கரடி கூட சேர்ந்து மற்ற மிருகங்கள் உருண்டு போறதை பார்த்து சந்தோஷப்படுது. காட்டுப்பகுதியில் இருக்க மிருகங்கள் தண்ணி இல்லாம கஷ்டத்துல இருக்கும்போது ஆத்து வழியா வந்த தண்ணியை பார்த்து அளவில்லா மகிழ்ச்சி அடையுதுங்க. வயசான காக்கா லாட்டேவையும் அணில் குட்டியையும் கீழே பாதுகாப்பா கொண்டு வந்து இறக்குனதும் அப்பா அணில் கிட்ட தெரியாம போனதுக்காக மன்னிப்பு கேக்குது. நீ செஞ்சதுதான்ப்பா சரி, உன்னை தடுத்ததுக்கு நான் தான்ப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கட்டி தழுவுது. அடுத்து மந்திரக்கல் இருக்கிறது உண்மைன்னு நம்பி முதல்ல போன லாட்டேவை பார்த்து மரியாதையோட வணக்கம் வைக்குதுங்க. உங்க அப்பாவை போல பத்திரமா பாத்துக்க முடியலனாலும் நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்திதான்னு சொல்றாங்க. அதை கேட்டு லாட்டே சந்தோஷப்படுறா. அடுத்து மற்ற மிருக குட்டிங்கள்லாம் லாட்டேவையும் அணில் குட்டியையும் சேர்த்துக்கிட்டு ஜாலியா விளையாட போதுங்க. இன்னொரு பக்கம் கரடி கொகையிலையும் தண்ணி வர்றதை பார்த்து அமரு சந்தோஷப்படுது. என்னதான் இருந்தாலும் மந்திரக்கல்ல நாம எடுத்திருக்கணும்னு ஃபீல் பண்ணி உக்காருது கரடி அரசன். இது நாள் வரைக்கும் ஒரு துளி தண்ணிக்கு கஷ்டப்பட்ட கும்பல் இப்போ கொலை நிறைய தண்ணி இருக்கிறத பார்த்து குதிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நிக்குதுங்க. ஆனா லாட்டேவும் அணில் குட்டியும் ஜாலியா அதுல எகிரி குதிச்சு நீச்சல் போடுதுங்க. அதை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறதோட படம் முடியுது. நமக்கெல்லாம் 100 அடி 200 அடி போர் போட்டா தண்ணி வரும்ன்ற நம்பிக்கையோட இருக்கும். ஒரு காலத்துல ஒரு குடம் தண்ணிக்காக மிட் நைட்ல காத்துட்டு இருந்ததெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அதுபோல நீங்க எதனா கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வேஸ்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட கருத்தூசி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.